ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், முன்னேற்றம் அடையும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. ஓம் கம் கணபதியே நம. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி 12/6/2015 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக பூர்வ ஜென்ம சுக்கிருதம் இந்த ஜென்மம் எடுக்கிறது. இந்த ஜென்மாவில் பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அடுத்த ஜென்மான்னு சொல்லுவாள். பொதுவாக பெரியவாள்லாம் வயசானவாளுக்கு தனக்கு மரணம் வரும் அப்படின்னு தெரியும்போது ஆபத் சந்நியாசம்னு எடுத்துப்பாள். அப்போ இந்த கர்மாக்கள்லாம் இந்த ஜென்மாவில் பண்ண கர்மாக்கள்லாம் முடிஞ்சு மோட்சத்துக்கு போகலான்னு ஒரு ஐதீகம், பிறவின்றது இல்லாமல் இருக்கும்னு ஒரு ஐதீகம். சில பேர் ஆபத் சந்நியாசம் வியாதி காலத்தில் எடுத்துப்பாள், தனக்கு மறுபடியும் ஆயுள் நீடித்து இருக்கும்னு சொல்லி. ஆனால் மகான்கள்லாம் தனக்கு மரணம் வரப்போகுதுன்னு இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெரிய மகான்கள் குடும்பத்திலே இருந்தவா தனக்கு மரணம் வரப்போகுதுன்றது சன்னியாசம் எடுத்துப்பா. அவள் கர்மா பந்தத்திலேருந்து விடுதலை அடையணுன்ற ஒரு எண்ணத்தில். ஆனால் பெரிய பெரிய உங்களுக்கு ஜீவன் முக்தாக்கள்லாம் பிறவிலேயே அவளுக்கு பிறந்த உடனேவே வளர வளர தங்களோட நிலைமை தெரியும், சன்னியாசம் எடுத்துப்பா. ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி இவெல்லாம் பார்த்தா ஜீவன் முக்தா, அவளுக்கெல்லாம் நிச்சயம் தெரியும். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இந்த சந்நியாச விஷயத்தில் கோபத்தால் சந்நியாசம் எடுத்துப்பான். அதாவது கணவன் மனைவியுடைய சண்டை, உடனே என்ன பண்ணுவான், எனக்கு குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சந்நியாசம் எடுத்துக்கிறது. சில பேருக்கு கடுமையான கடன் தொல்லை, செய்கிற தொழிலில் நட்டம், நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேன். ஆனால் இதெல்லாம் சந்நியாசமானு கேட்டால் கிடையாது. கோபத்தால் வரக்கூடிய சந்நியாசம் எதுவுமே சந்நியாசமாக ஆகவே ஆகாது. அதாவது கடன் போட்டுட்டோன்னு சொல்லிட்டோம் கடன்காரனுக்கு பயந்து சன்னியாசம் வாங்கிக்கிறதோ, கணவன் மனைவி வாழ்க்கையில் போராட்டம், இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணால் கூட இன்னொரு யாரும் பொண்ணு கொடுக்க போகிறதில்ல, அது நிச்சயமாக தெரிஞ்ச உடனே சன்னியாசம் வாங்குறதெல்லாம் அது உண்மையான சன்னியாசம் ஆகாது. மனம் முதிர்ந்து வரக்கூடிய சன்னியாசமே உண்மையான சன்னியாசமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புத்தர் எல்லாவற்றையும் திறந்து போனார்னா பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாமே இருந்தது. இன்னும் கேட்டால் அவர் ராஜா, அவருக்கு அழகான மனைவி, நல்ல குழந்தை, பெரிய செல்வம், நிறைந்த செல்வம். ஆனால் அதை விட்டுட்டோ அவர் எல்லாத்தையும் துறந்து போனார்னா அதுதான் உண்மையான துறவரம். அதாவது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் அன்றைக்கி விருந்தே பண்ணியிருப்பா, அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அதுதான் உண்மையான விரதம். வீட்டில் அன்றைக்கி பால் பாயசம் பண்ணியிருப்பா, உங்களுக்கு 6 தினசான காய்கறி பண்ணியிருப்பா, உங்களுக்கு எல்லா பதார்த்தமும் இருக்கும் சுட சுட. ஆனால் அன்றைக்கி உண்மையிலே சாப்பிட மாட்டேன்னு சுவாமியை நினச்சி விரதம் இருந்தால் அது உண்மையான விரதம். வீட்டில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அரிசியே இல்லை, சமைக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, நான் விரதம் இருக்கேன்னு சொன்னால் அது எப்படி விரதமாகும்? அது மாதிரி மனம் முதிர்ந்து எடுக்கக்கூடிய சந்நியாசம் தான் உண்மையான சந்நியாசம். மற்றவர்களுக்கு பயந்தோ, கடனுக்கு பயந்தோ, இல்லறத்தில் இருக்கிறதுக்கு பயந்தோ, குடும்ப சுமையை சுமக்கிறதுக்கு பயந்தோ ஓடிப்போனால் அது சந்நியாசம் ஆகவே ஆகாது. இன்னும் சந்நியாசத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கா பெரியவாள்லாம், மகான்கள்லாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிஷிகளுக்கெல்லாம் பத்தினி உண்டு. சன்னியாசி கேள்விப்பட்டிருக்கீங்க, ரிஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஸ்வாமித்திரர், அத்ரி, பிருகு, காசியவர், இவா மகரிஷிகள்லாம் பார்த்திங்கன்னா, மகரிஷிகள் கல்யாணம் ஆகாதவான்னு பார்த்தா 1-2 பேர் தான் சொல்லலாம். ரிஷிகள்னு சொன்னாலே கல்யாணமாகி பத்தினியோடு தபஸ் பண்ணவா தான். அதனால் இல்லறத்தில் இருக்கிறவாளுக்கு பெரிய அடுத்த ஒரு கட்டம் ஞான முதிர்ச்சி வராதுன்னு நினைக்க வேண்டாம். ரிஷிகள்லாம் கல்யாணம் ஆனவான்னு மனசில் வச்சுக்கலாம். இப்போ ஆன்மீக கேள்விக்கு போகலாம்.